தரமான கன்றுகள் இதெல்லாம் ஆல்ரெடி சேல்ஸ் ஆன கன்றுகள். கிடாரி கன்று பாருங்கள், இது கிடாரி கன்றுங்க. அந்த பக்கம் இருக்கிறது காளை கன்று. இது பாரு கலர் பாரு எப்படி அழகாக இருந்த கலரு, அமைதியாக நின்றுருக்காப்புல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்கும் பாருங்க. செவலில் எப்படி இருக்கும் பாருங்க, ஜம்முன்னு இருக்கிற மாடு. நல்லா சேல்ஸ் ஆன கன்றுக்குட்டிகள் சூப்பராக இருக்குங்க. கன்றுக்குட்டிங்கெல்லாம் பாருங்கள், புள்ளி புள்ளியாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலரில். இது உங்கள்த ப்ரோ? மொட்டைக்குட்டி பாயறது வருதா? ஆஹா, இப்படி இருக்குதுங்க. காளை கன்றுக்குட்டி தான் இது, காளை கன்றுக்குட்டி தான். இங்கே பக்கம் ஒரு 2 கன்றுக்குட்டி இருக்கா, சூப்பராக இருக்குது. நல்லா கலராக இருக்குது. எல்லாம் சிந்தாமணி கறவை மாடுகள், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் சிந்தாமணி கறவை மாடுகள். இது ஒரு இது ஹெச்எப் கண்ணு. இங்கே நிற்கி தாத்தா ஒரு 3 ஜெர்சி கண்ணுங்க வச்சுருக்காரு. கிராஸ் குட்டி மாதிரியே இருக்குது. அதான் சிந்தி மாதிரியே இருக்குது. அதான் தரமான கன்றுகள் இதெல்லாம் ஆல்ரெடி சேல்ஸ் ஆன கன்றுகள். கிடாரி கன்று பாருங்கள், இது கிடாரி கன்றுங்க. அந்த பக்கம் இருக்கிறது காளை கன்று. இது பாரு கலர் பாரு எப்படி அழகாக இருந்த கலரு, அமைதியாக நின்றுருக்காப்புல. ஸோ கப்புன்னு அமைதியாக நின்றுட்டு அப்படியே பார்க்குறாப்புல. ஆனால் ஜம்முன்னு இருக்காப்புல. கலரு வேறு லெவலில் கலர், நல்லா லென்த்தாக இருக்காப்புல. பாருங்கள் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருங்களா? சூப்பராக இருக்கார் பாரு. காது பாரு எப்படி இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி சேல் ஆனதுங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்ணுக்கு தாங்க இந்த மாதிரி நிறைய கண்ணுகள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் மற்றப்பள்ளியில். இந்த வாரம் கொஞ்சம் குறைவான மாடுகளாக இருந்தாலும் ஆனால் நல்லா தரமான மாடுங்க கண்ணுங்க இதெல்லாம் வந்துருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பசு மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சிங்க, ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் அவுட்டரில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. சரி அப்படியே உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், நல்லா தரமாக இருக்கும் பாருங்க. செவலில் எப்படி இருக்கும் பாருங்க, ஜம்முன்னு இருக்கிற மாடு. வளர்ப்புக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்குறதுக்காக வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஜம்முன்னு கன்றுக்குட்டி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. எல்லாம் சேல்ஸ் ஆன கன்றுக்குட்டிகள் சூப்பராக இருக்குங்க. கன்றுக்குட்டிங்கெல்லாம் பாருங்கள், புள்ளி புள்ளியாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலரில். இது உங்கள்த ப்ரோ? மொட்டைக்குட்டி பாயறது வருதா? ஆஹா, மொட்டைக்குட்டியா? சேங்கன் தான், சேங்கன்னு தாங்க. அழகாக இருக்குது, நல்லா ஜம்முன்னு. கொடுத்துட்டீங்களா நீங்கள்? உங்கள்தா? ஓ சரி. காளை கன்றுங்க எப்படி இருக்கு இங்கே பாரு. சூப்பர். இதெல்லாம் வந்து சின்ன குட்டிங்க. இங்கே அதுக்கு மாட்டு கூட இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். தனியாக பிரித்து வாங்கிட்டு போகும்போது தான் தீனியெல்லாம் பார்த்து கொடுக்கணும். தொட்டி குடிச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மேப்பு மேய்ஞ்சால் பிரச்சனை இல்லை. பால் குடிச்சிட்டு இருக்கிற கன்றுக்குட்டி வாங்கிட்டு போயிட்டாலும் வளர்க்குறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம். தெரியாதவங்க வளர்க்க முடியாதுங்க. இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. காளை கன்றுக்குட்டி தான் இது, காளை கன்றுக்குட்டி தான். இங்கே பக்கம் ஒரு 2 கன்றுக்குட்டி இருக்கா. இது காளை கன்றுக்குட்டி தாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. சூப்பர், அருமையான கன்று. இங்கே பக்கம் ஒரு சேவலை, இதுவும் வந்து அழகாக இருக்குது. கலர் தாங்க அப்படியே சைனிங்காக இருக்குது, அப்படியே ஜம்முன்னு இருக்குது பாரு. கறவை மாடுகள் இன்னும் நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட 9 ஆகிடுச்சு டைமு. கறவை மாடுகள் நல்லா அழகான கறவை மாடுகள்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா கலராக இருக்குது. எல்லாம் சிந்தாமணி கறவை மாடுகள், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் சிந்தாமணி கறவை மாடுகள் அருமையாக இருக்குது. முடிஞ்சிச்சா? சரி. நல்லா ஜம்முன்னு இது ஹைட்டு. அதே ஜாதி தான் இந்த மாடு. அதே ஜாதி தானே அது. கண்ணுக்குட்டி நல்லா லென்த்தியாக இருக்குது.
எவ்வளோ சொல்கிறாங்க அது? இது 37 சொல்கிறாங்க. இப்போ சனி வச்சு போடலாம். ஆ 37 ரூபா சொல்கிறாங்க. 37 சனூசி போடலாம். பருவத்துக்கு அந்த பருவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 37ங்க. எப்படி இதை மொட்டை நல்லா லென்த்தி வரும். ஆனால் கண்ணு நல்லா வாரியாக இருக்குது. சரியான லென்த்தாக இருக்குது கண்ணு. எல்லாமே சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க இதெல்லாம் ஃபுல்லாக. எல்லாம் சைஸுக்கு தகுந்த எல்லாம் பாருங்கள் ஈடும் தாத்தி எல்லாம் ஃபுல்லாக ஈடும் தாத்தி இருக்குது மொத்தமே. எல்லாம் சைஸ் வரும். கண்ணுங்க வந்து நல்லா சைஸ் வரும். இந்த கண்ணு இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கிறது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது கலர். 22 23 சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக இன்னும் சேல்ஸ் ஆகாமல் நிற்கிதுங்க கண்ணுங்கள்லாம். நல்லா ஈடும் ஜாத்தியாக இருக்குது கலர். சூப்பர் 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 சூப்பர். கன்றுகள் ஒரு ஜெர்சி கண்ணுங்க. இது ஒரு இது ஹெச்எப் கண்ணு. இங்கே நிற்கிது தாத்தா ஒரு 3 ஜெர்சி கண்ணுங்க வச்சுருக்காரு. இல்லைன்னா சேல்ஸ் ஆலையும் இல்லை 15 ரூபா 17 ரூபா இந்த மாதிரி ரேட்டுங்க இந்த ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க. சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 15 ரூபா 13 ரூபா 12 ரூபாய்க்கு போகுது ரொம்ப சின்னதாக இருந்தால். மற்றபடி எல்லாம் மொத்தம்லாம் ஒரு 15 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு சைஸ் மேலே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிற்கிதுங்க பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. அந்த பக்கம் ஜெர்சி குட்டி இருக்குது. இதெல்லாம் என்ன கிராஸ் குட்டியா என்னன்னு தெரியல. ஒரு கலராக இருக்குது. என்னது ஜெர்ஸா? என்னது இது? ஜெர்சி தான். கிராஸ் குட்டி மாதிரியே இருக்குது. அதான் அதான் சிந்தி மாதிரியே இருக்குது. அதான் சிந்தியில் வந்து மிக்ஸ் ஆனது. இதுதான் ஜெர்சி குட்டி. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். காலையில் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இருந்த மாட்டங்கள்லாம் அவ்வளோ ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. எல்லாமே நாட்டு மாடுகள்லாம் அப்படியே எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் களைஞ்சிடுச்சுங்க. இப்படியே போக வேண்டியது தான். முடிஞ்சது. அண்ணன் முடிச்சிட்டாரு. முடிஞ்சிச்சு அது கண்ணுட்டி. அது முடிஞ்சிச்சுங்க. பேசிட்டு இருந்தார். அது முடிஞ்சிச்சு. நான் வரண்ணா போயிட்டு ஆல் த டைம். எனக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நானும் சொல்கிறேன் நான் நாளைக்கு சந்திக்கு போகிறேண்ணா பேசிட்டு வரேன் அப்படின்னா. வீடியோ பார்ப்பார். வீடியோ பார்த்தாருன்னா கேட்பார். சரிண்ணா சரி கொஞ்சம் ஏதோ இருந்தால் போட்டு விடுங்கண்ணா அவருக்கு வாட்ஸ்அப்பில். ஃபோட்டோ கேட்குறாரு ஏதோ ஒன்று. தப்பாயிடும். அவர் கேட்குறது வந்து அந்த மாதிரி நல்லா ஒத்தா புள்ளி நல்லா ஒத்தா இருக்கணும் அந்த மாதிரி கேட்குறாரு. கிடாரி கண்ணு. அவ்வளோதாங்க. சந்தை ஓரளவுக்கு எல்லாம் கலைஞ்சிச்சு. அண்ணா கிளம்பு. வெறும் சேரு சகதியமாக இருக்குதுங்க. ஏப்பா அப்படியே கிளம்ப வேண்டியதான். மாடு முடிச்சது இருக்கலையா? ஏற்றுறாங்களா வீட்டுக்கா? ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு தானுங்க. ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து வீட்டுக்கே பிடிச்சிட்டு கிளம்பிட்டார். கிடாரிங்க நல்லா கிடாரிங்க. ரெண்டு சூப்பராக இருக்குது. வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி.